கெட்ட குமாரனுடைய ஊமை. இந்த ஊமையில ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், இளையவர் மூத்தவர். இளையவர் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து ஆஸ்தியில என்னுடைய பங்கை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க 2 விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். முதலாவது, யூத எபிரேய கலாச்சாரத்துல அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஆஸ்தியை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க ஏன் இன்னும் உயிரோடு இருக்கீங்க, நீங்க செத்து போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 2வது, மூத்த பிள்ளைக்கு சொத்துல 3/2 பங்கு, இளைய பிள்ளைக்கு சொத்துல 3/1 பங்கு தான். அந்த ஒரு பங்கை தான் அப்பா கிட்ட இருந்து அவர் பிரிச்சுக்கிட்டு தூர தேசம் போயிட்டு இந்த ஆஸ்தியை எல்லாம் துன்மார்க்கமான வழியில செலவழிச்சு போட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க துன்மார்க்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தை கிரேக்க வார்த்தையாக அசட்டோஸ் என்கிற வார்த்தையில தான் எடுக்கப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒழுக்கக்கேடான, நெறிமுறையற்ற, வீணற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு பொருள். இதை இன்னும் கூட நம்ம ஆழமா மொழியாக்கம் பண்ண முடியும். போதை வெறி, ஆடம்பர வாழ்க்கை, ஆஸ்தியை தவறான வழிகளிலே செலவிடுதல் அப்படின்னு நம்ம அதை மொழியாக்கம் பண்ண முடியும். இவர் தூரதேசம் போயிட்டு துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாத்தையும் செலவழித்த பிறகு பன்னியினுடைய உணவு கூட இவருக்கு கிடைக்காத பொழுது அவர் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க 3 விஷயத்த நம்ம கத்துக்கிறோம். முதலாவது, இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அப்பாவை செத்தவரா நினைச்சு சொத்தை பிரிச்சுக்கிட்டு அப்பாவோடு இருந்த உறவை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தவர், திட்டமிட்டு வெளியே வந்தார். நம்மள பலர் நாம் ஆண்டவரோடு கூட பாராட்டுகிற உறவை வேண்டுமென்றே திட்டமிட்டு உடைத்து கொண்டு வெளியே வருகிறோம். 2வது, இவருக்கு பன்றியினுடைய உணவு கூட கிடைக்காத போது அவருக்கு மனம் திரும்புதல் ஏற்படுது. ஆஸ்தி எல்லாம் காலியாகி போயிடுச்சு, இப்ப பன்னியினுடைய உணவு கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அவர் சொல்றாரு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் தொலைஞ்சு போயிட்டாரு. தொலைஞ்சு போனது அவருக்கு தெரியுது, தான் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் திரும்பி வர்றாரு. இப்ப வேதாகமம் ரொம்ப ஆழமா ஒரு சத்தியத்தை பதிவு பண்ணுது. இவர் வர்றப்போ அப்பாவனுடைய வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, பணிவிடைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரர்கள் இருந்திருப்பாங்க, நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இவர் வர்றாரு. போன முறை போன மாதிரி வரல, ரொம்ப அழுக்காயிட்டாரு, அசிங்கம் ஆயிட்டாரு, ஆஸ்தி எதுவுமே கிடையாது. தூரத்துல அப்பா இவரை பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு கேட்டாக்கா, ஓடி முத்தமிட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. யூத மக்கள், விசேஷமா ஆண்கள், ரொம்ப நீளமான ஆடை போட்டிருப்பாங்க. நீங்க ஓடணும்னா அதை தூக்கிக்கிட்டு தான் ஓடணும். அது பொதுவெளியில நீங்கள் செய்யும் போது அது அரை நிர்வாணம், அது அசிங்கம். பார்க்கறவங்க எல்லாரும் உங்களை பைத்தியக்காரன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா வந்திருக்கிறது தன்னுடைய பிள்ளை. அவன் வேண்டுமென்றே உறவை உடைத்து கொண்டு வெளியே சென்றிருந்தாலும், வேண்டுமென்றே பாவம் செய்திருந்தாலும், அவனுடைய அடையாளத்தையே அவன் இழந்திருந்தாலும் கூட அப்பாவுக்கு அவர் புள்ளதான். அதனாலதான் அவர் ஓடி போய் அவரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரோடு கூட பாராட்டுகிற உறவை வேண்டுமென்றே உடைத்து கொண்டு வெளியே சென்றிருந்தாலும் கூட அவருடைய அன்பு உங்களை வந்து சேரும்.